இந்த வீடியோவில் ஆன்லைனில் ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை ஆஃப்லைனில் ஒரு பொருளை இஎம்ஐயில் வாங்குறது பெஸ்ட்டான்னு பார்க்கலாம். ஆன்லைனில் வாங்குறதுக்கும் ஷோரூம் போயிட்டு ஆஃப்லைனில் நம்ம நேரில் பார்த்து வாங்குறதுக்கும் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த மணியை காசை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு ஏசியை எடுத்துக்கலாம். இந்த ஏசியை ஷோரூமில் பார்த்து வாங்குறதுக்கும் ஆன்லைனில் பார்த்து வாங்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது, எவ்வளோ மணி சேவ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த ஏசியோடைய இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 46,450 ரூபா போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹையர் 1.6 டன் 5 ஸ்டார் ஏசி தான். இதில் நிறைய ஆப்ஷனோடு இருக்குது. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 79,990 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் ரேட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 46,450 ரூபா. 42% ஆஃபரோடு கொடுத்துருக்காங்க. நோ காஸ்ட் இஎம்ஐயும் இருக்குது. நோ காஸ்ட் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா அமேசான் பே, ஐசிஐசி கிரெடிட் கார்டு தான் இருக்குது. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இருக்க போகிறது கிடையாது, சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்ம ரெடி கேஷில் இந்த பொருளை வாங்குறவங்களை பற்றி நம்ம பேசலை. இஎம்ஐயில் நம்ம ரெடி கேஷில் வாங்க முடியல, இஎம்ஐயில் மாதம் மாதம் கட்டி நம்ம அந்த பொருளை வாங்கிக்கலான்றவங்களுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த வீடியோ. நோ காஸ்ட் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு இருக்குது, 6 மாதத்துக்கு இருக்குது. அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை நாங்கள் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த கார்டுக்கு மட்டும்தான் நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. நம்ம பொதுவான இஎம்ஐ பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் பிளான்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எத்தனை மந்த்து, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போட்டிருக்க பாருங்கள். இப்போ சப்போஸ் அந்த ஏசியை நம்ம ஒரு 18 மாதத்துக்கு போட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52,550 ரூபா வருது. எக்ஸ்ட்ரா அவ்வளோ காசு வருது. இல்லை 12 மாதத்துக்கு போட்டால் 50,571 ரூபா வருது. எக்ஸ்ட்ரா அவ்வளோ காசு வருது பார்த்துங்க. இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 மாதத்துக்கு 4,121 ரூபா வருது. இப்போ இவ்வளோ பேங்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ராசஸிங் சார்ஜ் சொல்லிட்டு 199 ரூபா வர பண்ணுவாங்க. நம்ம இந்த பேங்க் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 மாதம், 6 மாதம், 9 மாதம், 12 மாதம், 18 மாதம், 24 மாதம்னு இருக்குது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கும் பாருங்கள். 3 மாதத்து இன்ட்ரெஸ்ட்டே 1,244 ரூபா போட்டிருக்கு. அதிகபட்சமாக இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,134 ரூபா 24 மாதத்துக்கு, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு. இது இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸு ஃபஸ்ட்டு மந்தில் 199 ரூபா பிடிப்பாங்களாம். இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 16% போட்டிருக்காங்க. அதாவது 100 ரூபாய்க்கு 16 ரூபா வட்டி. வேறு பேங்க்கு பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றத்தில் இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. நம்ம ஃப்ரிட்ஜோட ரேட்டோடு நம்ம எக்ஸ்ட்ரா இவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குது. பெய்டு இன்ஸ்டாலேஷன் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. இதில் ஒரு வேளை இன்ஸ்டால் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பே பண்ணுமான்னு தெரியல. 12 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸர் வாரண்ட்டி 10 நாளுக்குள்ளே ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து வேறு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்க்கலாம். இதில் பார்த்த மாதிரியே இன்னும் ஒரு 2 வெப்சைட்லையும் நம்ம பார்த்தோம். ஃப்ளிப்கார்டு போன்ற ஆப்லலாம் பார்த்தோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜு, இன்ஸ்டாலேஷன் ஃபீஸு, நம்ம ஒரு பொருளை இஎம்ஐயில் போடும்போது அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரெடி கேஷாக வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இல்லை நம்ம இஎம்ஐ போட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஷோரூமே நேரில் போகிறதே பெட்டராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு இப்போ தெரியும், வாங்க சொல்கிறேன். இதில் இந்த ஏசியோடைய விலை 46,450 ரூபா இருக்குது. நம்ம இஎம்ஐ போடும்போது எவ்வளோக்கு மந்த்து நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு 18 மாதத்துக்கு நம்ம இஎம்ஐ போடுறோன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஒரு 6,104 ரூபாய் கிட்ட வருது. கிட்டத்தட்ட அந்த ஏசியோட விலையை 52,544 ரூபா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஷோரூமில் போயிட்டு நேரில் நம்ம விசாரிக்கும் போது அதில் நம்ம எவ்வளோ பெனிஃபிட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஏசியை, அதே மாடல் ஏசியை நேற்று நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தோம். இந்த இடத்துல அந்த ஏசியோட நம்பர் எல்லாமே இருக்கும் பாருங்கள். அதே ஏசி தான். நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது 46,450 ரூபா போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியோட விலை 45,800 ரூபா போட்டிருக்காங்க.
இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 46,800 இந்த ஏசியோட விலை வந்திருக்கு. இது நம்ம வந்து டார்லிங் ஷோரூமில் போய் பார்த்து நேரில் வாங்கினோம். இந்த ஏசியோட நம்ம ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸே போயிட்டுருக்கு சார், 48,000 சில்லற அந்த ரேஞ்சு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்புறம் குறைச்சி கேட்டதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு 46,800 பண்ணியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ அங்கே நம்ம போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா 000 ஸ்கீமுன்ட்டு ஒன்று சொன்னாங்க. ப்ராசஸிங் ஃபீஸு, டாக்குமெண்ட் சார்ஜு, அப்புறம் அவங்க ஷோரூம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார், 0லே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பணம் கட்டாமல் 0லே எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அப்படிலாம் முன்பணம் கொஞ்சம் கட்டுற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டில் நம்ம வந்து அந்த பொருளை வந்து இஎம்ஐக்கு ட்ரை பண்ணோம். அந்த கார்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 40,000 மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து 40,000 மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. 6,800 முன்பணமாக கட்டிட்டு 10 மாதத்துக்கு 4,000 ரூபா கட்டணுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு அந்த அதிகபட்சமாக அந்த ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேனேஜரை பார்த்து பேசணும். அவங்க வந்து சரி நான் அப்ரூவ்டு வாங்கி தரேன் சார், வெயிட் பண்ணுங்கள் சார்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பஜாஜ் அவங்க மேனேஜரை பார்த்து பேசி அவங்க அதுக்கப்புறம் ஒரு அப்ரூவ்டு வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா முன்பணம் வந்து 8,915 ரூபா கட்டணும். மாதம் வந்து 19 மாதத்துக்கு 1,994 ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து இதை ஆட் பண்ணி பார்த்தோம். அவங்க சொன்ன மாதிரி 8,915 ரூபா ப்ளஸ்ஸு 1,994 ரூபா இன்ட்டு 19 மாதம் போட்டு பார்த்தீங்கன்னா 46,801 ரூபா தான் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ₹1 பே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே இல்லை. அந்த ஏசியோட ரேட்டு 46,800 ரூபா, அதே ரேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குறதுக்கும் நம்ம ஷோரூமில் போய்ட்டு நேரில் ஒரு பொருள் அந்த மாதிரி பொருளை வாங்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும். நம்ம அந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ரஸருக்கு 12 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பிசிபி போர்டு மற்ற பொருளுக்கெலாம் வந்து வாரண்ட்டி வந்து அதை சரியாக மென்ஷன் பண்ணல. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கம்ப்ரஸருக்கு அந்த 12 வருஷமும் மற்ற பொருளுக்கு 5 வருஷமும் வாரண்ட்டி கண்டிப்பாக கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு ஷோரூம் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட நேரில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆன்லைன்லாம் லேட் ஆகும். நம்ம நேரில் பார்த்து நம்மளுக்கு பிடிச்ச அந்த ஏசியை கூட வாங்கிட்டு வந்துடலாம். நிறைய ஏசி இருக்கும், நம்ம அங்கே நேரில் பார்த்து வாங்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏசி வாங்க போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வாங்குறத மாதிரி இருக்கும் ஏசின்றதில் எல்லா பொருளுமே. அதனால் அந்த பொருளை நம்ம நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு ஆன்லைனில் என்ன ரேட் போகுது, இங்கே நம்ம ஷோரூமில் என்ன ரேட் கொடுக்குறாங்க, ஒருவேளை ஷோரூமில் அதிக ரேட் கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து இது கம்மி பண்ணி கொடுங்க சார்னு கேட்டு நம்ம கம்மி பண்ணலாம். ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸ் தான் இருக்கும். நம்ம ரெடி கேஷாக வாங்குறோன்ற பட்சத்தில் நம்ம ஆன்லைனில் வாங்குறதுக்கு நல்லா பெஸ்ட்டாக கூட இருக்கும் சில சமயத்தில். ஆனால் நம்ம வந்து இஎம்ஐ போகிறோன்ற பட்சத்தில் நம்ம வந்து ஷோரூம் போய்ட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மணி சேவ் ஆகும். ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, நம்மளுக்கு அது பெருசாக அது நம்ம அந்த பொருள் வாங்குற ஆர்வத்தில் நம்ம அதை விட்டுடுவோம். ஆனால் நம்ம கடைக்கு போகணுன்னு பார்த்தீங்கன்னா 0 இன்ட்ரெஸ்ட்லேயே இப்போ இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் 0 இன்ட்ரெஸ்ட்லேயே கொடுக்குறாங்க. நம்ம நேரில் போய்ட்டு நம்ம பொருளை ஃபீல் பண்ணி நம்மளே வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து எப்படி பணம் பிடிப்பாங்க, பணம் பிடிக்கலன்னா நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் அந்த டேட்டில் பணம் இல்லைன்னா எவ்வளோ ஃபைன் போடுவாங்கன்றதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2ஆம் தேதி அந்த 1,994 ரூபா பிடிப்பாங்க. நம்ம அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சுருக்கணும். சப்போஸ் நம்ம பணத்தை நம்ம அவங்க அந்த 2ஆம் தேதிக்குள்ளே நம்ம அந்த 2ஆம் தேதி அப்போ அந்த காசு பணம் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் தரப்புலேருந்து 500 ரூபாயும் நம்முடைய அந்த பேங்க்கு அந்த வங்கியிலேருந்து 500 ரூபாய் முதல் 1000 வரைக்கும் வந்து அபராதம் விதிப்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கும்போது அந்த 1,994 ரூபா இல்லாமல் 163 ரூபாய் எக்ஸ்ட்ரா பிடிப்போன்னு சொல்கிறாங்க. சரியான நேரத்தில் அந்த காசை நம்ம கட்டலைன்னா நம்ம சிபில் ஸ்கோர் குறையுன்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதம் நம்ம கண்டினியூவாக பணம் கட்டலைன்னா அந்த பொருளை வந்து திரும்ப அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, பறிமுதல் செஞ்சிடும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபினான்ஸ் மூலிமா அந்த வாங்குகிற பொருள் தொலைஞ்சிட்டாலோ இல்லைனா ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டாலோ அதை வந்து ஃபினான்ஸ் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது ஃபினான்ஸ் கம்பெனி அதுக்கு பொறுப்பே இருக்காது.
நம்ம அந்த ஷோரூம்லேயோ இல்லை சர்வீஸ் சென்டரில் தான் நம்ம வந்து அதை பற்றி கேட்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நம்ம வச்சிருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம அட்ரஸ்லேருந்து வேறு அட்ரஸ்க்கு மாற்றினா நம்ம தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பொருளை இஎம்ஐ கட்டி முடிக்கிற வரைக்கும் விற்கவோ அடகு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பணத்தை பே பண்ணிட்டு அதுக்கான அந்த பில்லை வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி வாங்காமல் நம்ம பே பண்ண பில்லுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இந்தமாரி இஎம்ஐயில் பொருள் வாங்கும்போது நம்ம நேரில் போய்ட்டு இப்போ இந்தமாரி பொருளை நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ மணி சேவ் ஆகும், நம்மளுக்கும் அந்த ஷோரூமில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சிடும். அடுத்தடுத்து நம்ம பொருள் வாங்க போகும்போது நம்மளுக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஆன்லைனில் பொருள் இந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம நேரில் போய்ட்டு இஎம்ஐயில் வாங்கும்போது நம்மளுக்கு காசு எவ்வளோ சேவ் ஆகும்.